ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அந்த உப்பு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி வச்ச உடனே பார்த்திங்கன்னா கருக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பெசரி விடுங்க. இது நல்லா பெசனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பானையில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாட்டில் தண்ணி வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இட்லி தட்டு எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு குழிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக 3 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக 3 நிமிஷம் தான் இருக்கணும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா வராது. அதனால் கரெக்டாக 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இப்போ சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆனால் குக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கை வச்சு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு அது வந்து குக்காக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி டவல் எடுத்துக்கோங்க. கிச்சன் டவல் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா அதில் வந்து நம்ம வேக வச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஈரப்பதத்தெல்லாம் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ரொம்ப ஈரம் இருக்க மாதிரி இல்லாமல் மீடியமில் வந்து நம்ம இதை வந்து காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம மீடியமில் காய வச்சு எடுக்கும்போது தான் அதுக்கடுத்து நம்ம மாவு ஆட் பண்ணும்போது இதில் வந்து நல்லா பிடிச்சி வரும். அதனால் ரொம்ப நல்லா ட்ரையாக காய வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். சரியாக 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் பச்சரிசி மாவும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டான அளவாகவும் இருக்கும். இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது உள்ளே இருக்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே கலந்து விடுங்க. நீங்கள் ஒன்றா போட்டு இந்த மாதிரி 4 போட்டும் கலந்து எடுத்து வைக்கலாம். மொத்தமும் போட்டு கூட நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணால் செஞ்சு எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றா போட்டு தான் எடுத்து எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த உருளைக்கிழங்குல பிடிச்சி வரும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கோட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றா உள்ளே சேர்த்துலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக சேர்த்துறாமல் நான் வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே குக்காக இருக்கிறதுனால போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமே நம்மளுக்கு வந்து குக்காகி கிடச்சிரும். அதனால் வந்து இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கறியை விட்டுறக்கூடாது. ஒரு போட்டு 2 செகண்டுக்கு அப்புறமே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக இருக்க பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக ஊட்டி நான் வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்கேன். அந்த மாதிரி இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.